தமாகவிலிருந்து விலகிய பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் EVKS இளங்கோவன் முன்னிலையில் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் G.K. வாசன் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்ததற்கு கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களான பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன், SR பாலசுப்ரமணியம் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் ஆகியோர் இன்று மீண்டும் காங்கிரஸில் இணைந்தனர். சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் காங்கிரஸில் இணைந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், தாங்கள் செய்த அரசியல் தவறுகளை திருத்திக் கொள்வதாக தெரிவித்தார். இதனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடிக்கடி கர்வாப்சி என்று சொல்வார்கள். இதை வேணா ஒரு பொலிட்டிக்கல் கர்வாப்சி என்று சொல்லலாம், அரசியல் மதமாற்றம் என்று சொல்லலாம். தாய் மதத்திற்கு திரும்பிய அந்த நிலையை தான் நான் இன்று சொல்கிறேன். நாங்கள் செய்த தவறுகளை, அரசியல் தவறுகளை இன்று திருத்திக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பி உள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற இரண்டு கட்சிகளுக்கு பிறகு நாமும் ஒரு பெரிய கட்சி என்ற நிலைமை இப்போது உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக பீட்டரை போன்றவர்கள் எல்லாம் வந்தது காங்கிரசுக்கு இழந்த பலத்தை மீண்டும் தருகின்ற ஒரு நல்ல அம்சமாக இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் லட்சியம் நிறைவேற அது ஒரே கட்சியாக, வலிமையான கட்சியாக திகழ வேண்டியது அவசியம் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் ஒரே பாதையில் ஒன்றாக இணைந்து பயணிப்பதன் மூலம் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியின் லட்சிய அரசை மீண்டும் அமைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு குழம்பு ஏற்படுகிறது. தேர்தல் வரும்போது மீண்டும் ஒற்றுமை ஏற்படுகிறது. இதுதான் இயற்கையின் நியதி என்று அன்னைக்கான அரசியல் நமக்கு பாடம் படிக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரே காங்கிரஸ் கட்சியாக, ஒற்றுமையான காங்கிரஸ் கட்சியாக இருக்க வேண்டும்.